எப்போவாச்சும் உங்க தலைக்குள்ள இருக்கிற அந்த 3 பவுண்ட் உறுப்பை பத்தி யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஆமாங்க, அதுதான் உங்க மூளை. நம்மளோட ஒவ்வொரு நினைப்பு, ஒவ்வொரு உணர்வு, நாம செய்யற ஒவ்வொரு வேலை, இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிற அந்த சூப்பர் காம்ப்ளெக்ஸ் மெஷினோட ரகசியங்களை தான் இன்னைக்கு நம்ம ஒண்ணா சேர்ந்து பார்க்க போறோம். ஒரு பெரிய மனுஷனோட மூளை சராசரியா பாத்தீங்கன்னா வெறும் 3 பவுண்டு தான். ஆனா இந்த சின்ன வெயிட்டுக்குள்ள நம்ம முழு உலகத்தையுமே இயக்குற ஒரு பெரிய சக்தி அடங்கியிருக்கு. யோசிச்சு பாருங்க, நம்மள நாமளா ஆக்குறதே இந்த ஒரு உறுப்பு தாங்க. அப்போ அந்த 3 பவுண்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? உண்மையை சொல்லணும்னா நம்ம கற்பனையே பண்ண முடியாத அளவுக்கு கிட்டத்தட்ட 100 பில்லியன் நியூரான்கள் இருக்கு. இந்த ஒவ்வொரு நியூரானும் ஒரு சின்ன தகவல் வீரர் மாதிரி. எலக்ட்ரிக், கெமிக்கல் சிக்னல்ஸ் மூலமா தகவலை மாத்தி மாத்தி அனுப்பிக்கிட்டே இருக்கும். இந்த பிரம்மாண்டமான நெட்வொர்க் தான் நம்ம சிந்தனைக்கே ஆதாரம். சரி, இவ்ளோ பெரிய சிக்கலான ஒரு சிஸ்டம் எப்படி தான் வேலை செய்யுது? வாங்க, மூளையோட அந்த யூசர் கைடை நாமளே திறந்து அதுக்குள்ள இருக்கிற முக்கியமான பகுதிகளுக்கு ஒரு டூர் போயிட்டு இந்த கேள்விக்கு பதிலா கண்டுபிடிப்போம். ரெடியா? வாங்க போகலாம். நம்ம பயணத்தோட முதல் ஸ்டாப்ப மூளையோட கமாண்ட் சென்டர். இதை நம்ம உடம்போட சிபியுன்னே சொல்லலாம். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ முக்கியமான ஒரு உறுப்பை இயற்கை சும்மாவா விட்டுடும்? ரொம்ப ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கு. மூளையோட கவசம்னு சொன்னா அது 4 லேயர் பாதுகாப்பு. வெளியில ரொம்ப ஸ்ட்ராங்கான மண்டையோடு ஒரு கோட்டை மாதிரி நிக்குது. அதுக்குள்ள பாத்தீங்கன்னா டியூரா மேட்டர், அராக்னைடு, அப்புறம் பையா மேட்டர்னு 3 சாஃப்டான லேயர்ஸ் இருக்கு. இதெல்லாம் எதுக்குன்னா ஒரு குஷன் மாதிரி வேலை செஞ்சு சின்ன சின்ன அதிர்வுகள்ல இருந்து கூட மூளைய பத்திரமா பாத்துக்கும். சரி, இந்த பாதுகாப்புக்கு உள்ள போனோம்னா மூளையோட வேலை செய்யற இடத்துல 2 முக்கியமான டிஷ்யூஸ் இருக்கு. ஒன்னு கிரே மேட்டர், அதாவது சாம்பல் நிற பொருள். இன்னொன்னு ஒயிட் மேட்டர், அதாவது வெள்ளை நிற பொருள். கிரே மேட்டரை ஒரு திங்கிங் ஃபேக்டரி மாதிரி நினைச்சுக்கோங்க. இங்க தான் எல்லா தகவலும் ப்ராசஸ் ஆகும். அப்புறம் இந்த ஒயிட் மேட்டர் அந்த தகவல்களை எல்லாம் மின்னல் வேகத்துல கொண்டு போற ஒரு இன்ஃபர்மேஷன் ஹைவே மாதிரி. இது ரெண்டும் சேர்ந்தாதான் நம்ம மூளை முழுசா வேலை செய்யும். அடுத்ததா நாம பார்க்க போறது நம்ம மூளையோட திங்கிங் கேப்னு சொல்லப்படுற பெருமூளை. இதுதான் நம்ம மூளையிலேயே ரொம்ப பெரிய பகுதி. நாம பிளான் பண்றது, கனவு காண்றது, ரொம்ப காம்ப்ளெக்ஸா யோசிக்கிறது, இது எல்லாமே இங்கிருந்து தான் உருவாகுது. இந்த பெருமூளை 2 பாகமா பிரிக்கப்பட்டிருக்கு, லெஃப்ட் சைடு, ரைட் சைடுன்னு. பொதுவா லெஃப்ட் சைடு மூளை தான் நம்மளோட லாஜிக், பேச்சு, கணக்கு இதுக்கெல்லாம் பொறுப்பு. அதனால அதை லாஜிக்கல் சைடுன்னு சொல்லலாம். அதே மாதிரி ரைட் சைடு மூளை தான் நம்மளோட கிரியேட்டிவிட்டி, ஆர்ட், மியூசிக் இதுக்கெல்லாம் காரணம். அதாவது கிரியேட்டிவ் சைடு. முக்கியமா இந்த 2 பக்கமும் ஒன்னா சேர்ந்து வேலை செஞ்சாதான் நாம முழுசா சிந்திக்க முடியும். இந்த பெருமூளையிலேயே 4 ஸ்பெஷல் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. தலையோட முன்பக்கத்துல இருக்கிற ஃப்ரண்டல் லோப் ஒரு கம்பெனியோட சிஇஓ மாதிரி. பிளான் பண்றது, முடிவெடுக்கிறதெல்லாம் அதோட வேலை. தலைக்கு மேலே இருக்கிற பரைட்டல் லோப் ஒரு சென்சார் மாதிரி. தொடு உணர்வு, நாம எங்க இருக்கோம்னு சொல்றதெல்லாம் இதெல்லாம். காதுக்கு பக்கத்துல இருக்கிற டெம்போரல் லோப் நம்ம லிசனர். கேட்கறது, ஞாபகங்களை சேமிக்கிறதெல்லாம் இங்க தான் நடக்குது. கடைசியா தலைக்கு பின்னால இருக்கிற ஆக்சிபிட்டல் லோப் நம்ம வியூவர். நாம பார்க்குற காட்சிகளை எல்லாம் அர்த்தமுள்ளதா மாத்துறது இதுதான். பாத்தீங்களா, ஒவ்வொருத்தரும் ஒரு தனி எக்ஸ்பர்ட். இப்போ நம்ம பயணத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா மூளைக்குள்ள போக போறோம். எங்கன்னா மூளையோட எமோஷனல் கோர், அதாவது உணர்ச்சி மையத்துக்கு. இத லிம்பிக் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இந்த லிம்பிக் சிஸ்டம் தான் நம்மளோட எல்லா உணர்ச்சிகளுக்கும், ஞாபகங்களுக்கும், ஏன் ஒரு விஷயத்தை செய்யணும் தோணுதுன்றதுக்கும் காரணம். நீங்க ஏன் சந்தோஷமா இருக்கீங்க, இல்ல ஒரு பாட்டை கேட்டதும் ஏன் பழைய ஞாபகம் எல்லாம் வருது, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம நடத்தையே இயக்குற இந்த பவர்ஃபுல் என்ஜின் தான். இந்த சிஸ்டம்ல தாலமஸ்னு ஒரு பகுதி இருக்கு. இத மூளையோட மெயில் ரூம்னு சொல்லலாம். நம்ம கண்ணு, காது, தோலுன்னு எல்லா சென்ஸ் ஆர்கன்ஸ்ல இருந்தும் வர்ற தகவல்களை வாங்கி, ஓகே இது பார்க்குற தகவல் இதை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பு, இது கேட்குற தகவல் இதை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்புன்னு கரெக்டா பிரிச்சு அனுப்புறது தான் இதோட வேலை. அடுத்து ஹிப்போ கேம்பஸ். இது நம்ம மூளையோட மெமரி சேவர். பார்க்கறதுக்கு ஒரு கடல் குதிரை மாதிரி இருக்கும். இதோட முக்கியமான வேலை புதுசா ஞாபகங்களை உருவாக்குறது. அது மட்டும் இல்ல, அந்த ஞாபகங்களை வாசனை, சத்தம் மாதிரி நம்ம உணர்வுகளோட கனெக்ட் பண்றதும் இதுதான். அதனால தான் ஒரு வாசனை வந்ததும் நமக்கு ஒரு பழைய ஞாபகம் டக்குன்னு வருது. சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஹிப்போகாம்பஸ் இல்லாம நம்மளால புதுசா எதையுமே கத்துக்க முடியாது. அப்புறம் இருக்கு அமிக்டலா. இது நம்ம மூளையோட அலாரம் சிஸ்டம். திடீர்னு ஒரு நாய் நம்மளை துரத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் நம்ம இதயம் படபடன்னு அடிக்குது? அதுக்கு காரணம் இந்த அமிக்டலா தான். பயம், கோபம் மாதிரி முக்கியமான உணர்ச்சிகளை எல்லாம் இதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. ஒரு ஆபத்தான நிலைமை வந்தா உடனே நம்மள சண்டை போடு இல்லைன்னா தப்பிச்சு ஓடு மோடுக்கு மாத்தி விடுறதும் இதுதான். நம்ம டூரோட கடைசி ஸ்டாப் இதுதான். நம்ம கவனிக்கவே செய்யாத ஆனா நம்மள உயிரோட வச்சிருக்கிற ஒரு பகுதி. அதுதான் பின்மூளையும் மூளை தண்டும். நம்ம உடம்போட ஆட்டோமேட்டிக் ஃபங்க்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற காணப்படாத ஹீரோக்கள் இவங்க தான். இந்த காணப்படாத ஹீரோ டீம்ல 3 முக்கியமான ஆளுங்க இருக்காங்க.
முதல்ல சிறுமூளை. இது நம்ம உடம்போட மூவ்மெண்ட் கோஆர்டினேட்டர். நம்ம பேலன்ஸ், நம்மளோட நடையெல்லாம் நேர்த்தியா இருக்க இதுதான் காரணம். ரெண்டாவதா போன்ஸ். இது நம்ம மூச்சு விடுறத கண்ட்ரோல் பண்ணுது. கடைசியா மெடுலா ஆப்லாங்காட்டா. இது நம்ம இதய துடிப்பு, பிளட் பிரஷர் எல்லாத்தையும் பாத்துக்குது. யோசிச்சு பாருங்க, நம்ம தூங்கும்போது கூட இந்த சைலண்ட் கார்டியன்ஸ் தான் நம்மள உயிரோட வச்சிருக்கு. சரி, இப்போ நாம பாட்ட இந்த எல்லா பகுதிகளும் எப்படி ஒன்னா சேர்ந்து நம்ம உடம்போட பேசுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா மூளைங்கிறது ஒரு தனி தீவு கிடையாது, அது ஒரு பெரிய நெட்வொர்க்கோட சென்டர். நம்ம மூளையிலிருந்து சரியா 12 ஜோடி மண்டையோட்டு நரம்புகள் கிளம்புது. இதெல்லாம் நம்ம மூளைய உடம்போட கனெக்ட் பண்ற சூப்பர் ஹைவேஸ் மாதிரி. நீங்க பாக்குறது, சுவைக்கிறது, கேட்கறதுன்னு நீங்க செய்யற எல்லாத்துக்கும் இந்த நரம்புகள் தான் காரணம். மூளையும் தண்டுவடமும் சேர்ந்ததுதான் நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், அதாவது மத்திய நரம்பு மண்டலம். நாம இதுவரைக்கும் பார்த்த ஒவ்வொரு பகுதியும் இந்த பெரிய நெட்வொர்க்ல ஒன்னா சேர்ந்து உங்களோட ஒவ்வொரு அசைவு, ஒவ்வொரு உணர்வு, ஒவ்வொரு நினைப்பு எல்லாத்தையும் ஒரு அழகான சிம்பனி மாதிரி இயக்குது. 100 பில்லியன் நியூரான்கள், ட்ரில்லியன் கணக்கான இணைப்புகள். இவ்வளோ தெரிஞ்சுக்க பிறகும் நம்ம மூளையோட பெரும் பகுதி இன்னமும் நமக்கு ஒரு பெரிய மர்மமா தான் இருக்கு. நம்ம மண்டையோட்டுக்குள்ள இருக்கிற இந்த காம்ப்ளெக்ஸான உறுப்புக்குள்ள நாம இன்னும் திறக்க காத்துக்கிட்டு இருக்கிற ரகசியங்கள் என்னவா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க?